நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். வாசியுங்கள். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். கிறிஸ்துவன் என்ன பண்ணாரா? எழுதப்பட்டபடியே, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எழுதப்பட்டபடியே சொன்னபடியே 3வது நாள் அவர் என்ன பண்ணாரா? உயிர்த்து எழுந்த ஆண்டவர். அவர் வேற எங்கேயும் போகல. ஒருவேளை அந்த சம்பவம் எனக்கு நடந்திருந்தா நான் என்ன செய்வேன் தெரியுமா? 3வது நாளிலே ஆண்டவர் மாதிரி எனக்கு அப்படி சம்பவம் நடந்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? என்ன யாரு அடிச்சா, என்ன யாரு சிலுவையில பிடிச்சு கட்டி வச்சா, என்ன யாரு இப்படி காரி துப்புனான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கதான் போகும். ஆனா மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பழி வாங்குகிற ஆண்டவர் அல்ல. தனக்காக காத்திருந்த, தனக்காக எதிர்பார்த்திருந்த, தனக்காக வாழ்க்கையவே கொடுத்த சீஷர்கள் மத்தியில தான் வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த பிள்ளைகள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. அவருடைய அந்த அந்த மரணத்தை பார்த்து, இனிமே யாரு எங்களை வழி நடத்துவா? இனிமே யாரு எங்களுக்கு சாதகமாக பேசுவார்? இனிமே யாரை நம்ம நம்பி நாங்க இருப்போம் என்று கலங்கி பயந்து கதவுகளை பூட்டி, எப்படி சொல்லுங்க, கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் உள்ளே வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சமாதானம் உண்டாவதாக, எனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கதவுகள், உங்களுடைய நம்பிக்கையின் கதவுகள், உங்களுடைய எண்ணங்களின் கதவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளின் கதவுகளை நீங்க இன்னைக்கு அப்படியே லாக் பண்ணிட்டு, ஒருவேளை வெளியில பார்க்க முடியாது, அது அவங்கவுங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் கதவு பூட்டி இருக்கிறது, அவைகள் இன்று திறக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. அந்த சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையாகிய கதவை, தங்களுடைய எதிர்பார்ப்பாகிய கதவை சூழ்நிலை நிமித்தமாக என்ன பண்ணாங்க ஐயா? பூட்டி உள்ள உட்கார்ந்து அப்படி யோசிக்கிறாங்க. என்ன ஆகுமோ, ஏதாகும், நம்மளையும் அடிச்சிருவாங்களோ, நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ, பயம் சூழ்ந்தது. நேருக்கு நேர் பார்த்துட்டாங்கல்ல. அங்கே ஆண்டவர் உள்ளே வந்து தன்னுடைய காயங்களை காண்பித்து, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக. அப்படி பயந்து போய் இருந்த சீஷர்கள் அன்னைக்கு அப்போ அப்படித்தான் இருந்தாங்க, பயந்து போய் இருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி மாறினாங்க தெரியுமா? அந்த வல்லமையை வாங்கின பிறகு, அந்த அபிஷேகத்தை வாங்கின பிறகு, அந்த 120 பேர் மேல ஆண்டவர் வல்லமையாய் இறங்கின பிறகு, உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு அவர்கள் எப்படி மாறினாங்க தெரியுமா? வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:13. விவேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:13. வாசியம்மா. அப்போஸ்தலர் 4:13. வாசியுங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அங்கே கதவை பூட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. இங்க இப்ப என்ன பண்றாங்க? எருசலேமுடைய வீதிகளிலே தைரியமாய் பேசுறாங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த மாற்றங்கள் எத்தனை நாள்ல நடந்தது தெரியுமா? கிட்டத்தட்ட
60 to 70வது நாட்களிலே நடக்கிறது. எல்லாம் கையத்தட்டு சொல்லுங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு பயந்து போயிருந்தாலும், கதவை பூட்டி இருந்தாலும், வெளியே சொல்ல முடியாத பயங்கள், நடுக்கங்கள், திகில்கள் அல்லது மிகப்பெரிய கலக்கங்கள் எனக்கு இருந்தாலும், உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை மிகப்பெரிய தைரிய உள்ளவனாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஐயா உயிர்த்தெழுந்த வல்லமை, சீஷர்களை மாற்றின வல்லமை. எப்படியாக எனக்கு அவைகள் உதவி செய்யும். அநேகர் நம்ம சொல்றத கேட்டிருக்கிறோம். என்ன கேட்டிருக்கிறோம்? ஏதோ வாழ்கிற, என்ன சொல்லுவோம், வாழ்கிற ஜடமா இருக்கும். ஏதோ வாழ்றோம் பிரதர், ஏதோ சாப்பிட்றோம் பிரதர், ஏதோ பேசுறோம் பிரதர். காலை வருகிறது, மாலை போகிறது, ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ எழுந்திருக்கோம். ஏன் நாங்க என்னைக்கோ என்ன ஆயிட்டோம்? நாங்க வாழ்றோம், அவ்வளவுதான், எக்ஸிஸ்டிங். ஆனா வாழவில்லை. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மறித்து விட்டது. எத்தனையோ பேர் சொல்றத நம்ம கேட்கிறோம் அல்ல, இல்லை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அல்ல. எனக்கு எது மேலே என்ன இல்லை, நாட்டம் இல்லை. எது மேலே ஏன் இப்படியாக நடந்து விட்டது, இப்படியாக மாறிவிட்டது, இப்படியாக பிரச்சனைகள் போய்விட்டது சொல்லி அநேகர் சொல்ற கேட்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு உயிர் இருந்தாலும் நம்முடைய எண்ணங்களிலே நம்ம என்ன ஆயிட்டோம்? மறித்து போய்விட்டோம். வி எக்ஸிஸ்டிங், இருக்கிறோம், ஆனாலும் எண்ணங்கள் என்ன ஆகி போச்சு? அவைகள் அப்படியே அந்த ஜீவன் இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லும். ஒருவேளை இப்போ ஆம் சொல்லாட்டா கூட அவங்களுடைய பிரச்சனைகளை மத்தியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சே இனிமே நான் இருந்து என்ன, இல்லாம போனா என்ன, இது ருசியை சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம போனா என்ன, 4 பேர் என்னைய பார்த்தா என்ன, பார்க்காம போனா என்ன, ஏன்னா இப்படி ஆகி போச்சு, இப்படி நடந்து போச்சு, இல்லை இப்படியாக என்னுடைய எதிர்பார்ப்புகள் ஆகி போச்சு சொன்னீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று என்ன செய்ய போகிறதா? சங்கீதம் 143:11 என்ன வாஸ்தம்? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, உயிர்ப்பையும். எல்லாரும் சொல்லுவோமா? வாசியுங்கள். ஆதியாகமம் 45:28. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அல்லேலூயா. யாக்கோபு முதிர் வயதிலே இருக்கிறான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், பேசிக்கொண்டு இருக்கிறான், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? செத்தவனாக இருக்கிறான். நம்முடைய அநேகருடைய நிலைமைகள் ஒருவேளை வெளியில இப்படி இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறான், எல்லா முடிவையும் எடுக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இவைகள் அனைத்து இருந்தாலும் தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பினுடைய அந்த 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 அதாவது அந்த மிருகங்களால் கீறப்பட்டு போன அவனுடைய ஆடையையும் அவனுடைய உடைகளையும் செய்திகளில் கேட்டதுனால அவன் என்ன ஆயிட்டான்? ஆவியிலே செத்துட்டான். அப்படியே செத்து போய் பார்க்குறான். எல்லாத்தையும் இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆனால் உள்ள எப்படி இருக்கிறது? மடிந்து போய் ஜீவன் இல்லாமல் மரித்து போய் இருக்கிறார். என்ன காரணம் அதுக்கு? தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை தான் மிகவும் நேசித்த யோசேப்பு என்ன ஆயிட்டா? அவன் அப்படியாக ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஆனால் மற்றவங்க சொன்னதை என்ன பண்ணனா? நம்புனான். அப்படித்தானே? அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. அந்த மிருகமும் அவனுக்கு அடிக்கலை, அவனுக்கு ஒன்றுமே செய்யலை. இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? எகிப்து தேசத்திலே அவன் படிப்படியாக உயர்ந்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் இவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து விட்டுருக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறா? யோசேப்பு இல்லை, அவன் செத்து போயிட்டான், நானும் என்ன ஆயிரணும், நானும் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, என் பையன் கூட போய் என்ன செஞ்சிடணும், சேர்ந்துருன்னு சொல்லி அனுதினமும் வாழ்ந்தாலும் உள்ளத்தில் அவன் எப்படி இருக்கான் பிரதர்? செத்து போயிருக்கிறான். உன் காலில் விழுவனா ஏன்னா அவன் அந்த மாதிரி அவனுடைய அமைப்பில் வந்தவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவன் கேட்கத்தான் செய்வான். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் யோசேப்பு எகிப்திலே ராஜாங்கம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதை அவன் நம்ப முடியாம அடுத்தவங்க சொல்றதை கேட்டு சூழ்நிலையில பார்த்து இது இப்படி ஆயிட்டுனா அது அப்படித்தான் போய் என்ன செய்யும் முடியும் சொன்னதுனால அவன் செத்துட்டான். அவன் எப்படி இருக்கிறான்?
செத்து போய் உட்கார்ந்துருக்கிறான். அவன் வாழ்ந்தாலும் மரித்தவனாய் இருக்கிறான். ஒரு நாள் வந்தது, ஒரு வேளை வந்தது. இவனுடைய எதிர்பார்ப்பு, இவன் சொன்னது, இவன் நினைச்சது, இவன் இப்படித்தான் நடக்கும். ஒரு நாளிலே நான் என்ன பண்ணுவேன், என்னையும் என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, நான் எங்கே போவேன், யோசேப்பை பார்க்க போவேன்னு சொன்னவன், அவன் சொன்னது எதுவுமே நடக்கலை. கையெத்திட்டு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் எதிர்மறையாக நினைக்கிறது, எதிர்மறையாக பேசுறது எதுவுமே ஆண்டவர் சித்தம் இல்லாமல் இனி என்ன செய்யாது, நடக்காது. என்ன நடந்தது, திடீர்னு பார்க்கலாம், அப்பா என்ன பண்ணுறங்க, யோசேப்பு உங்களை என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு வர சொல்கிறார். நம்பலை அவன், ஏன்னா நடக்காது. ஏன்னா வாழ்க்கையில் எதிர்மறையாகவே நடந்ததுனால அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி ஆகிப்போச்சு, எதிர்மறையாக ஆகிப்போச்சு. வெளியே வந்து பார்த்தா அங்கே என்ன நினைக்கி, யோசேப்பு அனுப்பின வண்டி பார்த்த உடனே யாக்கோபுடைய எண்ணங்கள் என்ன ஆயிட்டு, உயிர்த்தது. ஆமென் சொல்லுங்க. யோசேப்புடைய வண்டியை பார்த்தாலே அவனுக்கு எண்ணங்கள், அவனுடைய வாழ்க்கை உயிர்க்கும் என்றால் கிறிஸ்துவனுடைய வல்லமை நம்மளை நிச்சயமாக இந்த நாளில் மாற்றி அமைப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஒரு வேளை வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களால், உங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய வாயில இருந்து வார்த்தைகளால், வியாபாரத்தில், தொழிலில், கடந்த காலங்களிலே உங்களுடைய வரலாறை பார்த்து யாருமே இப்போ என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இனிமேல் நான் ஏன் வாழ வேண்டும், இனிமேல் நான் ஏன் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, இதுதான் காலையில் ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக கொடுக்க. கையத்தட்டுங்க. என் வாழ்க்கை நிச்சயமாக உயிர்ப்பிக்கப்படும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் யாக்கோபை உயிர்ப்பித்த ஆண்டவர் என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் உங்களுடைய யோசேப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய யோசேப்பு உங்களுக்கு தான் தெரியும். யாக்கோபுக்கு பையன். உங்களுடைய யோசேப்பு உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லது சமாதானத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று உங்களை உயிர்ப்பிப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நடக்காது, நடக்கும். கிடைக்காது, கிடைக்கும். முடியாது, முடியும். இயேசுவின் அவைகள் எல்லாம் நடந்தது. எப்படி நடந்தது? உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் உயிரோடு இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுடைய யோசேப்பை சந்திக்க வேண்டும் சொல்கிறவங்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பிக்க பார்ப்போம். நீங்கள் நினச்சிருக்கீங்க, நான் நினச்சிருக்கிறேன். என்ன, அவன் இல்லை, இஸ் நோ மோர். அடுத்தவங்க சொன்னதை நம்பினதுனால நான் நடந்தது. ஆனால் உங்களுடைய யோசேப்பு நீங்கள் நினச்ச மாதிரி அவன் அப்படி அல்ல. ஆடு மேய்க்கல, மாடு மேய்க்கல. இப்போ அவன் எங்கே இருக்கான் தெரியுமா? எகிப்திலே உங்களை போஷிக்கிற இடத்துல அனைவருக்கும் ராஜாவாக அமர்ந்திருக்கிறான். இன்னைக்குல ஒரு நாள் பார்ப்பீர்கள். அன்னைக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி கொடுங்க. அன்னைக்கு இந்த நாளை ஞாபகப்படுத்தி கொடுங்க. அன்னைக்கு இந்த ஆலயத்தை ஞாபகப்படுத்தி கொடுங்க. அன்னைக்கு நீங்கள் ஒருவேளை எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய ஆவி என்ன செய்யும்? உயிர்ப்பிப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே எங்களை என்ன செய்யுங்க? உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு நம்ம இருக்கிற இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க பார்ப்போம்? எத்தனை பேர் சொல்றீங்க பார்ப்போம்? அதை பார்க்கட்டும், ஆண்டவர் பார்க்கட்டும். கரங்களை உயர்த்தி காமிங்க. இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து எத்தனை பேர் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும்? ஆமென் சத்தமா சொல்லுங்க. கரங்களை இன்னும் நல்லா உயர்த்தி சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை உயிர்ப்பிப்பாராக. கையங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். இந்த ஆலயத்தை, ஊழியத்தை ஆண்டவர் மறுபடியும் நிச்சயமாக உயிர்ப்பித்து மிக ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. அதுதானே அர்த்தம். உயிரோடு எழுந்தார். என்ன செய்ய போறார் உனக்கு? உன் வாழ்க்கையில வாழ்நாளில் 50 வயசு, நான் 45 வயசு, எத்தனை வயசா இருக்கட்டும், நீ உங்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் இல்லது உங்க வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, அவைகளோடு இணைந்திருப்போம். அடுத்ததாக வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம்
15, 17 வேகமாக தயவு செய்து. லூக்கா 15, 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். போதுமா? கெட்ட, அதாவது இளைய குமாரனுக்கு என்ன தெளிந்தது? புத்தி தெளிஞ்சது. என்ன சொல்றான்? அப்போ புத்தி தெளிறதுக்கு முன்னால என் பங்கு, என் ஆஸ்தி, நான் சேர்த்தது, என் உரிமை, என் செலவு, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பண்டி கூட்டத்து வரைக்கும் வந்துட்டான். எப்போ வந்தான் தெரியுமா? நான் சொல்ற வரைக்கும். ஐயா எங்க வந்துட்டாரு? அப்படியே இறங்கி 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 இப்ப எங்க வந்து நிற்கிறாரு? பண்டி கூட்டத்தில் வந்து நிற்கிறாரு. அவனுக்கு என்ன தெளிந்தது? புத்தி தெளிந்தது. புத்தி வந்தது. தான் யார், தன்னுடைய தகப்பன் யார் என்று புத்தி வந்த உடனே அவனுக்கு ஒன்று நடக்கு பாருங்க. அதே அதிகாரத்தில் 24 வாசியுங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அல்லேலூயா. அவங்க அப்பா என்ன சொல்றாரு? என் குமாரன் மரித்தான், ஆனா சரீரத்தில் அவன் சாகல. எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, வாழ்க்கையில, நடைமுறைகளில என் குமாரன் நல்லா இருந்தா பங்கு வாங்கிட்டு போன இடத்துல அவனுடைய சூழ்நிலை அவனை சாகடித்தது. மகனே மகளே, நீ செய்கிற பாவம், நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீ விரும்பி வாழுகிற உன்னுடைய வழி, நான் இப்படித்தான் செய்வேன் எடுத்த முடிவு, ஆண்டவருக்கு எதிராக நீ எடுத்த நிலைகள் உன்னை சாகடிக்கும், உன்னை உயிரோடு சாகடிக்கும். பண்டி கூட உன்னை படுக்க வைக்கும். சாப்பாட்டை உன்னால் சாப்பிட முடியாத அளவுக்கு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். வியாதிகளை கொண்டு வரும். ஆனால் கவனமாயிரு, நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டியவன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இவங்களுக்கெல்லாம் தெரியாதியா? இவங்கெல்லாம் யாரு? ஓல்டு ஜெனரேஷன். நாங்களாம் யாரு? எங்க இளரத்தம் பாய்ச்சுகிறது. இவங்க சொல்லி நான் கேட்கவா? அவங்க காலத்தில் இது தெரியுமா? அவங்களுக்கு அது தெரியுமா? ஆண்டவருக்கு ஒன்னையும் தெரியும், உனக்கு தாண்டி வரப்போகிற 5 ஜெனரேஷனையும் தெரியும். ஆடாத மகனே, ஆடாத மகளே, ஆடாத, உனக்கும் வயதாகும், கவனமாயிரு. அவன் என்ன ஆயிட்டான்? அவனுடைய எண்ணங்களிலே அவன் எடுத்த முடிவுகள் அவனை வாழ்கிற நாட்களிலே சாகடித்தது. நமக்கு அந்த நிலைமை வேண்டவே வேண்டாம். கையை தட்டி சொல்லுங்க, என்னுடைய புத்தி தெளிவடைவதாக, என் புத்தியில் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை தருவாராக. கையை தட்டி சொல்லுங்க, நான் என் உடலிலும் வாழ்வேன், எண்ணத்திலும் வாழ்வேன், ஆசீர்வாதத்திலும் வாழ்வேன். ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னாரு அப்பா? இவன் என் மகன் மரித்தான். நீங்க செத்தது உங்களுக்கு தெரியாது, வெளியே பார்த்தா தெரியும். அப்பா பார்க்குறாரு, என் மகன் என்ன ஆயிட்டா? he is existing. ஆனால் அவனுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கலகலத்து போய் இருக்கிறான், தலையை குனிஞ்சு இருக்கிறான். உடனே ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிறது, என் மகன் மரித்தான், புத்தி கிழிஞ்சதுனால இப்படி இப்போ என்ன வந்துட்டான்? உயிர்த்தான். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, நீங்கள் எடுத்த முடிவுகளிலே, இல்லை நீங்கள் தெரிந்தெடுத்த வாழ்முறைகளிலே நான் யார் தெரியுமான்னு சொன்னதுனால மற்ற உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். இந்த மகன் வாழவில்லை, இந்த மகன் என்ன செய்யல, ஆசீர்வாதமாக இல்லை. இந்த மகன் இப்போ எப்படி இருக்கிறான்? மரித்தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய புத்திகளை தெளிவடைய வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை என்ன என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் வியாபாரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, வேதத்தை வாசிப்பதை, ஜெபிப்பதை, ஆலயத்துக்கு வருவதிலே எனக்கு நல்ல எண்ணங்களை தாங்க ஆண்டவரே. அப்போ என்ன ஆகும்? கிறிஸ்துவுடைய வல்லமை உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆண்டவருடைய எண்ணங்களிலே மரபணு மாற்றப்பட்ட பிள்ளைகளாய் நீங்க போயிட்டு வாங்க. ஆண்டவருடைய அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.